கிச்சன் பொதுவாக அப்பார்ட்மெண்ட்னாலவே நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது ரொம்ப சின்னது தான். ஓகேங்களா. என்ன இந்த சின்ன கிச்சனாக இருக்கும்போது என்ன நீங்கள் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்லாப் மேலே ஒரு சின்னதாக பார்டர் கொடுக்கணுங்க. ஏன்னா தண்ணி சீக்கிரமாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேஸ் நம்ம வெளியே எங்கேயே போகிறோம், அர்ஜென்ட்டில் குக் பண்ணுறோன்னா அந்த தண்ணி எல்லாமே நம்ம மேலே படும், க்ளீன் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம். ஓகேங்களா. எப்போவுமே இந்த கிச்சன் மேலே வந்து ஒரு ஸ்கொயர் பிடி மாதிரி கொடுத்துருங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்தீங்கன்னா தண்ணியோ வேறு எதுவுமே வெளியே சிந்தாதுங்க. இது ஸ்பாயில் ஆகாதுங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளைவுட்டு, எம்டிஎஃப் அந்த மாதிரி எது போட்டாலுமே கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா பாருங்கள், ஈஸியாக வலியும் இல்லைங்களா. வலியும் போது உள்ளே அப்சர்வ் பண்ணி ப்ளைவுட் வந்து ஈரத்தன்மை அதான் இல்லைங்களா, அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே அரிச்சிருங்க. அதனால் ஸ்மெல் அடிக்கும், அப்படியே பல்ஜ் ஆகும், டோர் லூஸ் ஆகும், கழண்டு போயிடுங்க. அதனால் நீங்கள் ப்ளைவுட் வந்து தவிர்த்துருங்க. ஓகேங்களா. இங்கே யூபிசி போகிறதுனால உங்களுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எது பாதிப்பு ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர், இங்கே சிலிண்டர் வந்துடுங்க. சின்னதாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு 3 ட்ராலி, ஒரு ஆயில் ப்ளோட்டு, எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம். மேலே ஒரு கட்லரி, தாலி பேக்ஸ், சிங்கு கீழே வந்து அங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜுங்க. தென் அது போக அப்பார்ட்மெண்ட்னாலே கீழ் வீட்டில் காக்ரோச் இருந்ததுன்னா மேலே வர சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த சிங்க்கு சூஸ் பண்ணும்போது இங்கே ஜாலி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாலி வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி ஆப்ஷனில் ஜாலி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் இனி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது இந்த ஜாலி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க இன்செர்ட்ஸ் எதுவுமே மேலே வராமல் இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இங்கே சிம்னி வரும். அந்த சிம்னி டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 ஃபீட் ஸ்பேஸ் விட்டு இங்கே ஒரு வால்யூம் கொடுத்துருக்கோம். 3 டோர் ஒரு வால்யூம்ட்டு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அது கீழே அப்படியே ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இங்கே ஆர்ஓ கனெக்ஷன் வருங்க. ஆனால் இங்கே எதுவுமே பண்ணலை. அது போக இங்கே வெசல்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டி அங்கே ப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம எதுவும் பண்ணலை. அதனால் அந்த ஓப்பன் ஏரியா கொடுத்துட்டோம். ஃப்ரிட்ஜ் வந்து டைனிங் ஏரியாவில் வரதுனால, டைனிங் ஏரியா ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் அங்கே போயிடும். இங்கே வந்து நம்ம க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கோங்க. மேலே ஃபுல்லாகவே ஷீட்ஸ் கொடுத்து கீழே வந்து அந்த ரைஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேண்டி லாங் வெசல்ஸ், லாங் அந்த அரிசி ட்ரம் அந்த மாதிரி பக்கெட்ஸில் வெளில வைக்கிறதுக்கு வேண்டி எங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்க. எப்போவுமே நான் வந்து கிளாஸ் செல்ஃப் சூஸ் பண்ணுவேன். இங்கே கிச்சன் ஏரியா சின்னதாக இருக்குனால நம்ம திரும்ப பண்ணும்போதெல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு வேண்டி தான் நம்ம டோரு கொடுத்துருக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே ஃபுல் லென்த்து வந்தோம்னா உள்ளே வர ரொம்ப கன்ஜஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்கோ நம்ம எதில் யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள்.